வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம். ஆனி மாதத்தில் 31ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி, திதி வளர்பிறை நவமி, பிற்பகல் 5:29 வரை, அதன்பின் தசமி. யோகம் அமிர்த யோகம். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதற்கு வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகமாக வரும். உங்களை தேடி மக்கள் வரப்போகிற நேரம் இது. உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது பலம், திக்பலம். அந்த சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை. 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் வீட்டில் சுக்கிரன். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அதனால் இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கப்போகுது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரப்போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சிறப்பான நாள் மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னுரிமை பெறக்கூடிய நேரம். தொழிலில் உங்களுக்கு போட்டியே கிடையாது, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நேரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 2க்கு உடைய கிரகம் 5ஆம் இடத்தில் இருப்பது மேலும் சிறப்பு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இது. நீங்கள் இப்போது என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் வேலையில் ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் உண்டு. திருமணமான தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வருவாய் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். ஆனால் செலவுகளும் இருக்கும். இந்த நாள் சுகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு 4க்குடைய கிரகம் சுக்கிரன் ராசியிலும், ராசி அதிபதி 4ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் ஒரு பெரிய அளவில் பலத்தை செய்யும். ஏன்னா 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் யோகம், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் யோகம். இந்த 4ஆம் இடத்திற்குரிய கிரகங்களும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை என்பது அது ஒரு விதமான ஒரு பவர். கடகராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நன்மையான விதத்தில் இருக்குது. சனி பகவானை தவிர, சனி பகவான் மட்டும்தான் இப்போ 8ஆம் இடத்துலேருந்து தொந்தரவு கொடுக்குறார். இது ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. மற்றபடி எல்லாமே இப்போ உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளித்தரும். முயற்சிகள் திருவினையாக்கும் நல்ல நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்களுடைய சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம். உங்களுடைய தம்பிகள் உடைய ஆதரவு கிடைக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடிய நேரம். உங்கள் செயலில் ஒரு நேர்த்தி, அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். இப்போது
சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும். அதுவும் ஒரு சுற்றுலா பயணமாக இருக்கும், ஆனந்த பயணமாக இருக்கும். பயணங்களால் நன்மை பெறக்கூடிய நாள், நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 2 கூடைய கிரகம் 11ஆம் இடத்தில். அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் லாபஸ்தானத்தில், லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகம் தனஸ்தானத்தில். இது ஒரு பிரமாதமான யோகம். தன லாபாதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது அப்படிங்கிறது இது மாதிரி எப்பயாவது ஒரு நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு வரும். எப்பயாவது தான் வரும். அந்த மாதிரி ஒரு நிலை இப்போ வந்திருக்கு. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாள். அதனால் கொஞ்சமாவது முயற்சி செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இப்போ கிரகநிலை நல்லா இருக்குது. நம்ம எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். இன்று நீங்கள் முயற்சித்து பாருங்கள், பரிபூர்ண வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசியை சந்திர பகவான் கடக்கக்கூடிய ஒரு நேரம். ராசி அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். 11 கிரகம் 9ஆம் இடத்தில். இது மாதிரி பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்காங்க. இப்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் குரு அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். செவ்வாய் தன் வீட்டை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களால் உங்கள் குடும்பத்தாருக்கு நன்மை. உங்களால் உங்கள் குடும்பத்தாருக்கு நன்மை. உங்களால் நிறைய நல்லது நடக்க போகுது. நீங்கள் அவர்களுக்கு சப்போர்ட், அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம், கணவன் மனைவி இடையே உறவுகள், நல்ல அன்பு, இது மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்க போகிற நாள் இது. தொழில் அபிவிருத்தி, வியாபாரம் எல்லாமே நல்லா நடக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் 5 கூடைய கிரகமான குருவும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. இந்த குரு மற்றும் செவ்வாய் எங்கு இணைந்தாலும் அது விருச்சிக ராசி, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யும். விருச்சகம், மேஷம், கடகம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி மீனம், இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை செய்யும் இந்த கிரக இணைவு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இந்த கிரக இணைவு ஏற்பட்டிருக்கு. சிறப்பான நாள். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் 7 கூடையவன் 9ஆம் இடத்தில், 9 கூடையவன் 12ஆம் இடத்தில். 9, 12 கூடைய கிரகங்கள் பரிவர்த்தனை பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கும். நடக்க போகிறது தான் நீங்கள் நினைப்பீங்க. வெற்றிக்குரிய நாள், நல்ல நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாள். தொழில், வியாபாரம், உத்தியோகம், உத்தியோகத்தில் உயர்வு, சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய நேரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் சூரியன், அதே மாதிரி 8 கூடைய கிரகம் சந்திரன். அவர் இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார், 11ஆம் இடத்தில் இருக்கார். பொதுவாகவே அஷ்டமாதிபதி 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடத்திற்கு வரும்போது அது சில நன்மைகளை செய்யும். விபரீத ராஜ யோகத்தை கூட ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. பிரமாதமான நாள், யோகம் நிறைந்த நாள், நல்ல நாள். சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நேரம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். வண்டி வாகன யோகம் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக நிலம், அசையா சொத்து, விவசாயம் சார்ந்த பொருட்கள், இதில் லாபம் கிடைக்கும். நிலம் புலங்கள் வாங்கக்கூடிய யோகம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இது யோகமான நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி மற்றொரு சுபகிரகமான புதனும் 7ஆம் இடத்தில். பொதுவாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய களத்திர பாவத்தை சொல்லக்கூடிய இடம், தொழில் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாள். சுக்கிரன் வந்தாலே திருமணம் அப்படின்ற விஷயந்தான். திருமணம் சார்ந்த முயற்சியில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமண உறவுகள் மேம்படும். கல்யாணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செல்வங்கள் சேரும். நிறைய பேருக்கு இப்போ புத்தாடைகள் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படும். அதுவும் பட்டு, அது மாதிரி நகை நட்டு இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நேரமும் காலமும். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் தான் முன்னுரிமை கொடுக்கப்படுவீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு, சம்பள உயர்வு உண்டு, ஊதிய உயர்வு உண்டு. அது ஓரிரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதற்கான நேரம் இது. அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் உண்டு. ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். கோர்ட்டு, கேஸு, வழக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும், தீர்க்கப்படும். இந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். பல பேருக்கு சிவ ஆலயங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சிவ நாமங்கள் சொல்லுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் பண விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடைமைகள் மீது கொஞ்சம் கவனம் இருக்கணும். சில பேருக்கு பொருள் இழப்பு இல்லைன்னா எதையாவது கைமறதியாக வைத்து விட்டு வந்து விடுவார்கள். இது மாதிரி ஏதாவது ஒரு செயலை நம்ம ஞாபகத்தோடு செய்யணும். கவனமாக இருக்கணும். மனக்குழப்பங்கள் நிறைந்த நாள். கவனம் தேவை.